வணக்கம் நண்பர்களே. 60 வயது தாண்டிய பிறகு உடல் பலம் குறையுதா? மூட்டு வலி, சோர்வு, ஆண் சக்தி குறைவு, இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தம், ஒரே ஒரு இயற்கை சேர்க்கை தாங்க இது எல்லாத்துக்குமே தீர்வா இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுக்கு மாத்திரை வேண்டாம், டானிக் வேண்டாம், ஜிம்முக்கு கூட போக வேண்டாம். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில், நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்தில் பூண்டு வெல்லம் இதை சரியான முறையில் சாப்பிட்டா 60 வயசுலையும் 20 வயது போல் சக்தி நம்மளுக்கு திரும்ப பெறலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பூண்டு வெல்லத்தை எப்படி சரியான முறையில் சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு விஷயத்தையும், அதுவும் எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம், எப்பொழுது சாப்பிடலாம் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன் வயதானது அப்புறம் உடலில் பலம் குறையுது? ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வயது அதிகரிக்கும் பொழுது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆண்மை, அதாவது ஆண்மைக்கான அந்த ஹார்மோன் இருக்குல்ல, ஆண்களுக்கான அந்த ஹார்மோன் டெஸ்ட்ரோசான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனும் குறைய ஆரம்பிச்சிடும். இரத்த ஓட்டமும் குறைய ஆரம்பிச்சிடும். தசைகளில் பலம் இழக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜீரண சக்தியும் குறைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் சரியான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்காத, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் இது எல்லாமே வரும். ஸோ நம்ம வயது ஆகும் பொழுது நம்ம சரியான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறணும். அதே மாதிரி குறைந்த அளவில் பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுறதுனால அடுத்து வலி, வீக்கம் இது எல்லாமே ஏற்படும். இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு உடலை உள்ளிருந்து சூடு பண்ணக்கூடிய ஒரு உணவை தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ உடலை உள்ளிருந்து சூடு பண்ணக்கூடிய ஒரு உணவுனா அது பூண்டு வெல்லம் சேர்க்கை தாங்க. பூண்டு இயற்கையாகவே மருந்துகளின் ராஜா அப்படின்னு சொல்லலாம். பூண்டில் என்ன இருக்குதுன்னா, பூண்டில் அலிசின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அதே மாதிரி பூண்டில் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஆன்டிபயாட்டிக் இருக்குது. ஸோ பிளட்டை நல்லா தின்னர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது. பூண்டு தரக்கூடிய நன்மைகள் என்னென்னா, ரத்த நாளங்களில் சுத்தம் செய்கிறதுக்கு உதவி பண்ணுது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு, உடலில் சூடு அதிகரிக்கிறதுக்கு. அது நம்ம குளிர்காலங்களில் கண்டிப்பாக நம்ம இந்த பூண்டு வெல்லத்தை எடுத்துக்கிறணும். ஏன்னா குளிர்காலங்களில் நம்மளுடைய உடல் அப்படியே ஜில்லுன்னு உறைஞ்சி போய் இருக்கும். இந்த பூண்டு வெல்லத்தை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பாடி லைட்டாக ஹீட் ஆகும். ஸோ அந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனை தூண்டுறதுல மெயின் பங்களிக்குது இந்த பூண்டு வெல்லம். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பல்லு பூண்டை நீங்கள் எடுத்துக்கிற போது அது உங்கள் உடலில் 10 விதமான மருந்து செயல்படுற மாதிரி உங்கள் உடலுக்கு அது மருந்தாக செயல்பட செய்யும். அடுத்த ஒரு பொருள் என்னென்னா வெல்லம் தாங்க. இது இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டது. ஸோ இயற்கை சக்தியோடைய மூல ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் வெல்லம். இது சுத்தமான ஒரு எரிசக்தியை கொடுக்கக்கூடியது. இதில் இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நேச்சுரல் அந்த குளுக்கோஸ் இருக்குது. ஸோ வெல்லத்தை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், உடல் சோர்வு நீங்கும், தசைகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது, நரம்புகளை வலுப்படுத்தும், ஜீரண சக்தியை மேம்படுத்தும். சர்க்கரை உடம்பை கெடுக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வெல்லம் உடம்பை உருவாக்குறதுக்கு பயன்படுது. அதாவது வெல்லத்தை தான் நம்ம எடுத்துக்கிறணும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிற சீனி அதை நீங்கள் தவிர்க்கணும். அது ஒரு ஸ்லோ பாய்சன். ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் சீனி அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லைங்க. அப்போ எல்லாமே வெல்லம், பனங்கற்கண்டு, கருப்பட்டி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதனால தான் அவங்க உடல் 100, 120 வயசு வரைக்கும் அவங்க நோய் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தான ஒரு பாடியோடு இருந்து வாழ்ந்துட்டு போனாங்க. இப்போ நம்ம சீனியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சீனியை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டும். ஸோ வெல்லத்தை நீங்கள் சேர்க்கணும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூண்டு வெல்லத்தை எப்படி சேர்த்து சாப்பிடணும், சேர்த்து சாப்பிடும் பொழுது என்ன மாதிரியான சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நீங்கள் நினைக்கலாம், பூண்டு வெல்லம் ஒரு சாதாரண ஒரு பொருள் தானே, இது நம்ம சமையலறையில் இருக்கக்கூடியது, இவங்க ரொம்ப பவர் கொடுக்கும், சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அறிவியல் ப்ளஸ் பாரம்பரிய நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த லாஜிக் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா,
பூண்டை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு உடலில் வந்து ரத்தம் வந்து அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெல்லம் வந்து நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வெல்லம். ஸோ இதை ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து எடுக்கும் பொழுது அதிகப்படியான சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சயின்ஸ் அறிவியல் சொல்லுது. பூண்டு வெல்லம் சேர்க்கை உங்களுக்கு உடனடியான சக்தியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நீடித்த பலத்தை கொடுக்கக்கூடியது. உடல் சூடை வந்து சமநிலைப்படுத்தும். ஒன்று தீ ஒன்று எரிபொருள் ரெண்டுமே சேர்ந்தால் உடல் இயந்திரம் மாதிரி ஃபுல் ஸ்பீடில் இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வயதானவர்கள் இருந்தால் கேளுங்க. பூண்டு வெல்லம் எவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடியது, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை எப்படி சரியான முறையில் சாப்பிடணும், ஏன்னா இவ்வளவு நன்மைகளை கொண்டது. அது சரியான முறையில் சாப்பிட்டாதான் அந்த நன்மை நமக்கு முழுசாக கிடைக்கும். இது நம்ம சாப்பிடக்கூடிய மெத்தட் என்னென்னா, காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதாவது ஒரு பல் சின்ன பல்லாவே போதும், பெரிய பல் எடுக்க வேணாம். ஒரு சின்ன பல் பூண்டு, அது கூட சிறிதளவு வெல்லம் துண்டு நீங்கள் எடுத்துக்கணும். பூண்டை லேசாக நசுக்கி வெல்லத்தோடு சேர்த்து மென்று நீங்கள் சாப்பிடணும். இதை சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் வெந்நீர், அதாவது வெதுவெதுன்னு இருக்கும்ல சுடு தண்ணி, இதை நீங்கள் சாப்பிட்லாம். இது ஒரு மெத்தடு. அடுத்த ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது. சில ஆண்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த ஆண்மை சக்தி குறைவாக இருக்கும், இல்லை வயது காரணமாக நிறைய ஆண்களுக்கு வந்து அந்த சக்தி வந்து குறைவாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பல் பூண்டும் வெல்லமும் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சுடுதண்ணியே நீங்கள் எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். சிலருக்கு வந்து பச்சை பூண்டை சாப்பிட்றது சிலருக்கு வந்து பிடிக்காது, இல்லைன்னா ஒரு மாதிரி அதோடைய ஸ்மெல்லு ஆகாது. அப்படின்னா நீங்கள் அடுப்பில் சுட்டு, அதாவது ஒரு வடைச்சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றாமல் இந்த பூண்டை போட்டுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். ஸோ நீங்கள் வறுத்த பூண்டையும் வெல்லத்தையும் நீங்கள் சாப்பிடலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த ஆண்களுக்கான ஹார்மோன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு ஆண்மை சக்தி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பூண்டு வெல்லத்தை எடுக்கிறது யாருக்கெல்லாம் அதிக பலன்களை கொடுக்கக்கூடும்னா, 45 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு 45 தாண்டாவே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த பூண்டு வெல்லம் சேர்க்கை அவங்களுக்கு முழு சக்தியுமே கொடுக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஆண்மைக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய இதயம், இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு, இந்த எல்லாத்துக்குமே வந்து பூண்டு வெல்லம் சேர்க்கை வந்து ஒரு சிறப்பான மருந்தாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு அடிக்கடி சோர்வு ஏற்படும். இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க, அனிமியான்னு சொல்லுவாங்கள்ல, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்கலாம் இதை எடுத்துக்கலாம். அந்த சோர்வு எல்லாமே சரியாயிடும். மூட்டு வலி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். மூட்டு வலிக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு வெல்ல சேர்க்கை. ஆண்மை சக்தி குறைவாக இருக்கிறவங்க, சர்க்கரை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இது வெல்லம் வந்து சர்க்கரை இருக்குது. ஸோ சர்க்கரை இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் சின்னதாக ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த பூண்டு வெல்லத்தை எத்தனை நாள் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும், அது அவங்க யாருன்னா, வயிற்றில் புண்ணு இருக்கும்ல அவங்க, அதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதாக அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 இல்லை 3 நாள் சாப்பிட்டா போதும். அதே மாதிரி அதிகமாக அமிலம் இருக்கிறவங்களும் அதே தான், வாரத்தில் 2 இல்லைனா 3 நாள் சாப்பிட்டால் போதும். மற்ற நார்மலாக இருக்கிறவங்க
21 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் நீங்கள் கேப் விட்டுட்டு திருப்பி உங்களுக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 21 நாட்கள் தொடர்ந்து எடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 7 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே உங்கள் உடலில் அந்த சோர்வு காலைல எந்திரிக்கும்போது ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அந்த சோர்வு எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். 14 நாட்களில் உங்கள் உடலுக்கு பலம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். 21 நாட்களில் உங்களுக்கு உங்கள் உடலில் பெரிய மாற்றமே நடந்திருக்கும். அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பூண்டு வெல்லம் சேர்க்கை. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. இது உங்கள் உடலுக்கு ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும். ஆனால் இது உணவு தான். இது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இது உணவே மருந்து கான்செப்ட் தான். நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி காலத்தில் பூண்டு வெல்லத்தை அவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு எல்லா வேலைகளுமே அவங்களே செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ வயது ஆகும் பொழுது நம்ம உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். நம்மளுடைய உடல் உறுப்புகள் ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த பூண்டு வெல்லம் சேர்க்கை. வயதானவர்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் நடைபெறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.